சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முத்து மீனா ரெண்டு பேருக்கும் நம்ம அருண் பண்ண தந்திர வேலையால் ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் பெரிய பிரச்சனை பிரிவு வர அளவுக்கு நம்ம சீதாவோட மனசை மாற்றிட்டாரு அருண். அதை நம்பிட்டு வந்த சீதா மீனா கிட்ட பெரிய ஆர்குமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. மாமாவும் மன்னிப்பு கேட்க சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மீனா இங்கே பார் சீதா, நீ ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்க. மாமா உன் புருஷக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா அக்கா இங்கே பாருங்கள், மாமா பண்ணது ரொம்ப தப்பு தான். அவரை டாமினேட் பண்ணுற மாதிரியே இவர் பேசியிருக்காது. அதனால் கண்டிப்பாக அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இங்கே பார் சீதா, மாமாவே இதுக்கு ஒத்துக்கிட்டா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் புருஷன் உன் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. இதனால சீதா ரொம்ப விரக்தி ஆயிடுறாங்க. என்னக்கா மாமா பண்ணது தப்பாக இருந்தாலும் அவர் இருந்தாலும் படிச்சுட்டு அவரோட டியூட்டியை எப்படி பார்க்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். இவர் பண்ணது தப்பு தானே. இவர் படிக்காமல் பர்சனலாக ப்ராப்ளத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் இப்படி வீடியோலாம் போட்டிருக்காரு. அதுவும் இவரே ஆல் செட் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக தானே இருக்குது. கண்டிப்பாக மாமாவே தான் இந்த வேலையை பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையிலும் பெரிய பிரச்சனை ஆயிடுது. இந்த பிரச்சனையான விஷயம் தெரிஞ்ச அருண் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் அவரோட மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு சப்போர்ட்டாக சீதா நிற்க மாட்டா, அவனை என்ன பண்ணாலும் சரி சீதா கேட்க மாட்டா அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம அருண் வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மீனாவோட அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏ சீதா, என்னடி உன் மாமா தப்பு பண்ணியிருக்காரு நீ நினைக்கிறியா? அப்படிலாம் மாப்பிள்ளை எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு. கொஞ்சம் அவசரப்பட்டு நீயும் உன் அக்காவும் சண்டை போடாதீங்க, பொறுமையாக இருடி, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா சொல்கிறாங்க. இருந்தாலும் உனக்கு உங்கள் மூத்த மாப்பிள்ளை தானே ஒஸ்தி, என் புருஷன் கெட்டவர் தானே அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அருணுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாகவும் முத்துக்கு ஆப்போசிட்டாகவும் நடந்துக்க போகிறாங்க சீதா. இந்த பிரச்சனையே நம்ம முத்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, சீதாவுக்கு நான் பண்ணது நேர்மையாக தான் பண்ணா அப்படிங்கிறத முத்து எப்படி புரிய வைக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.